தமிழக கேரள எல்லையில் அமைந்திருக்கும் மங்களதேவி கண்ணகி கோவில் திருவிழா தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். தமிழக கேரள வன எல்லையில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோயில் திருவிழா இன்று காலை கோலாகலமாக துவங்கி இருக்கிறது. இதையொட்டி தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து பக்தர்கள் குமிழியில் குவிந்த வண்ணமே இருக்கின்றனர். இவர்களுக்காக ஜீப் மூலம் இவர்களை கோயிலுக்கு கொண்டு செல்லும் வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதாவது இங்கிருந்து கோயில் வரை 80 ரூபாய் கட்டணம் என்றும் 1800 ரூபாய் முழு ஜீப் சென்று திரும்ப என்றும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு பக்தர்கள் ஜீப் மூலமாக சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த கண்ணகி கோயில் என்பது குமிழியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இந்த கோயிலுக்கு ஜீப் மூலமும் பக்தர்கள் நடந்தும் இந்த கோயிலுக்கு சென்று வருகின்றனர். இதற்காக இன்று காலை 5 மணி அளவில் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகத்தின் குமிழி வழி பாதையானது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அதாவது இடுக்கி மற்றும் தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். நடந்து செல்லும் பக்தர்கள் வசதிக்காக மலை சாலை எங்கும் குடிநீர் வசதி மற்ற இதர மருத்துவம் உள்ளிட்ட இதர வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாலை 6 மணிக்குள் அதாவது 5 மணியிலிருந்து கோயிலிலிருந்து பக்தர்கள் கீழிறங்க கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதாவது வனவிலங்குகள் நடமாட்டம் துவங்க இருப்பதால் மாலை 5 மணிக்குள் பக்தர்கள் கோயிலிலிருந்து கீழிறங்க கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதாவது முன்பெல்லாம் இந்த கண்ணகி கோயில் என்பது தமிழக கேரள எல்லையில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்து வந்தது. தற்போது கேரளா மற்றும் தமிழக பக்தர்களும் இந்த கோயிலுக்கு சென்று வருவதால் இரு மாநில உறவுகளை மேம்படுத்தும் விஷயமாகவே இது மாறியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெதினுடன் குமிழியிலிருந்து ரமேஷ் கண்ணன்.